ஏகமாத்தா பகுபிதா சத் சூத்ராய நமக அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு இனிஷியல் தெரியாதவர்கள் சொல்லும் பொருள், ஒரு தாய்க்கும் பல தந்தைகளுக்கும் பிறந்த வேசிமவனின் வணக்கம். அதாவது ஏகமாத்தானா ஒரு தாயாம், பகுபிதான்னா பல தந்தையாம். அப்போ சத் சுத்ராயான்னா என்ன அர்த்தம்? ஒரு அம்மாவுக்கும் பல அப்பாவுக்கும் பிறந்த பையன். அப்போ பிறந்த என்ற சொல் இந்த ஸ்லோகத்தில் இல்லை. இதை இவங்களே சேர்த்துக்கிட்டாங்க, அறிவு கட்டங்க. அதுக்கு இப்படி ஒரு ஆன்சர் சொல்லின்னு இருப்பா. பட் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஏகமாத்தா என்பது ஒரு தாய் என்றால் பல தந்தைக்கு அநேக பிதா என்று தான் வரும். ஸ்லோகத்தின் உண்மையான அர்த்தம் ஏக முதலில், மாதா தாய், பகு மற்றும் பிதா தந்தை, சத் பிரம்ம, சூத்ரம் ஞானம், ஷத் சூத்ராய பிரம்ம ஞானத்தை தரும் குரு. இறைவனை வணங்கும் முன் முதலில் தாய் தந்தை மற்றும் குருவுக்கு வணக்கம் என்று பொருள். தப்பு தப்பாக எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அசிங்கமாக இந்த உலகத்தில் பேசிட்டு அலையிறதுக்கு இவங்களை விட்டா ஆளே கிடையாது. அதனால் சில விஷயங்கள்லாம் அப்படி தான் சார், அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இது ரொம்ப யார் சில இது பாருங்கள், ரொம்ப அசிங்கமாக சொல்லியிருந்தான்னா அதுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு அர்த்தம் இருக்கும். நான் அதுதான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் என்னன்னு சொல்ல, மக்கள் பலரது உறக்கமில்லா இரவுகளுக்கு சிலரது இரக்கமில்லா துரோகங்களே காரணம். கடைசி வரை நம்மிடம் இல்லாத ஒன்றில்தான் நமக்கு நிம்மதி இருப்பதாக நம்புகிறான் மனிதன். மனசை பார்த்துக்கோங்க. நம்ம உடம்பு நம்ம மனசை எவ்வளோ காதலிக்கிறது தெரியுமா? மனசு என்ன சொன்னாலும் உடம்பு கேட்கும். நம் கை கால்கள் வெட்டிய பின்னும் கூட மனசு வச்சா நம்மளால் 4 அடி கூட நகர முடியும். அதுக்கு பேர் தான் வைராக்கியம். அது இருந்தால் போகிறோம், நம்ம வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். சோர்ந்து அமர்தல், வாழ்க்கையே சூன்யமாக போனதாக கருதி கொள்ளுதல், தோல்வியை நினச்சி அழறது, விரக்தி கொள்ளுதல் போன்ற எதிர்மறை எண்ணம் எல்லாம் மனசுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. மனம் போல் வாழ்வுன்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? மனசை எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக தைரியமாக வச்சுக்கிறோமோ அப்படித்தான் நம்ம வாழ்க்கையும் அமையுமா. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், ப்ளீஸ் மனசை பார்த்துக்கோங்க. உலகில் உண்மையில் ஒரு உண்மை என்னவென்றால், யார் எப்போ எப்படி மாறுவார்கள் என்று தெரியாத உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் பாருங்கள், என் மனைவி தான் என்னோட தைரியம்னு நினச்சேன். கழுது அப்புறம் தான் தெரிஞ்சுது அவள் கூட வாழவே தனி தைரியம் வேணும்னு சில ஆம்பளைங்க சொல்லின்னு தெரியுறாங்க. இது பெண்களுக்கும் பொருந்தும் தானே. தன்னோட வீட்டையே 25 வருஷமாக வாழ்ந்த வீட்டையே விட்டுட்டு தன்னோட அப்பாவை, அம்மாவை, அண்ணாவை, தம்பியை எல்லாமா ஒரு புருஷனை கையை பிடிச்சிட்டு வராளே, அவளை விடவா தைரியமான தன்னம்பிக்கைக்கு ஒரு உதாரணம் வேணுமப்பா. பெண்களை புரிந்து கொள்ளுங்கள்.